vlog பார்க்க வந்த உங்களுக்கு ஒரு வணக்கம் சொன்னபடி காலையிலேயே என் ஒய்ஃப் ஜட பின்னி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என் பசியை போக்க நான் சத்து மாவு கூழ் குடிக்கவே என் பையன் அவன் பசியை போக்க தாய்ப்பால் குடிச்சிட்டாப்ல. ரெண்டு பேரையுமே பாசமா கேர் பண்றேன் என் மொண்டாட்டிக்கு ஒரு ஹேட்ஸ். அப்புறம் கூலா ஒரு கூலர் மாட்டிக்கிட்டு மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டு கிளம்பிட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கலாய்க்கணும் வம்புழுக்கணும் எனக்கு என் ஒய்ஃப். ஆனா இந்த கூலர்ஸ் அவங்க ஃபேஸ் கட்டுக்கு பயங்கரமா செட் ஆன மாதிரி இருக்குது. சரின்னு போன ஷாப்பிங்க ஒரு அரை மணி நேரத்திலே முடிச்சுட்டு வீடு திரும்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அவசர அவசரமா சாப்பாடை சாப்பிட்டு குழந்தைக்கு காலைல ஒத்தரம் கொடுத்துட்டோம். உங்க வீட்டு அழுகையா எங்க வீட்டு அழுகையா நைட்டு ஃபுல்லா ஒரே அழுகை தான். வேக்சின் போட்டு வந்ததுலேருந்து இப்போ 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 தடவையாச்சும் நாங்கள் காலுக்கு ஒத்தனம் கொடுத்துருப்போம். அந்த வேக்சின் போட்ட இடத்துல அவ்வளோ பெயின் இருக்கு போல பேபி. அதுவும் லெஃப்ட் லெக்ல போட்ட வேக்சினுக்கு தான் இப்போ வரைக்கும் அழுக பயங்கரமா. இப்போ கூட துணியில கல்லுப்பு வச்சு அதை வெண்ணில முக்கி ஒத்தனம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐயா தூங்கியிருக்காரு. அவரை தூங்க வச்சுட்டு ஒய்ஃபும் தூங்கிட்டாங்க. இன்னொன்று நைட்டு சரியான காய்ச்சல். வேக்சின் போட்டவொடனே சொட்டு மருந்து அதுக்கு கொடுத்துட்டாங்க. நைட்டு கொடுக்க சொல்லி நைட்டு கொடுத்தோம். ஆனாலுமே காய்ச்சல். பட் காலையில சரியாயிருச்சு. அதனால குழந்தைங்களுக்கு வேக்சின் போடுற பேரண்ட்ஸ் அடுத்த ஒரு 3 நாளைக்கு எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் என்ன நண்பர்களே, அவங்க அசதியில அருமையா தூங்கட்டும். நம்ம விறுவிறுன்னு வேகமா போய் ஒரு ஹேர் கட்டை போட்டு வந்துருவோம். ஹேர் கட் பண்ண புது பொலிவுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.